ஏன்னா இந்த பகுதியில முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால். அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி அந்த விவசாயிகளுக்கு விலையெல்லாம் தரலாம் என்று எண்ணி சேலம் பகுதியில் 1000 கோடியில 1050 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை அமைச்சேன். இந்த ஆட்சி வந்த பிறகு அரசியல் கால் பிடிச்சது காரணமா கிடப்புல போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் அந்த கால்நடை பூங்கா இயங்கும். நம்முடைய விவசாயிகளுக்கு அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுப்போம். அப்படி நம்முடைய பகுதி சீதோசன நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளருக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கும். நம்ம 3 பசு வச்சு பால் கறப்பதற்கு போல ஒரு பசு வச்சு அந்த பாலை கறக்கலாம். அது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு விலையில்லாம கொடுக்கப்படும். அந்த திட்டத்தை முடக்கி இருக்கிறாங்க. இந்த அரசு தேவையா? விவசாயிகளுடைய விரோத அரசு தேவையா? அந்த திட்டம் எதற்காக முடக்கி வச்சீங்க? 1000 கோடி கிடப்புல கிடக்குது. கட்டடம் கட்டியாச்சு. ஆராய்ச்சி நிலையம் திறக்கப்பட வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்டடம் கட்டியாச்சு. அங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை நான் துவக்கிட்டு நான் இருக்கும் போதே இப்பொழுது பிரம்மாண்டமான கட்டடம் அப்படியே இயங்காம இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிலையம் அப்படியே கிடப்புல போட்டாங்க. இந்த திட்டத்தை கொண்டாடும் போது அதன் மூலமாக கலப்பின பசுக்களை நம்முடைய விவசாய குடி மக்களுக்கு விவசாய தொழிலாளிக்கு கொடுப்போம். விலையில்லா ஆடுகள் இன்னைக்கு நம்ம வளர்த்துற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும்னா இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆடு 40 கிலோ எடை கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாயிகள் எந்த கன்று வேணுமோ அந்த கன்று நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு சிந்து பசு அதுல கெடேரிக்கணும் என்ன கெடேரிக்கணும் நாட்டு மாடு அதுல என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற அளவிற்கு நவீன முறையில் அந்த ஏற்பாடுல செஞ்சோம். ஊட்டியில 50 கோடியில அந்த திட்டத்தை உருவாக்கின கிடப்புல போட்டாங்க. ஆட்சி வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க. ஆக இது விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது கலப்பின பசுக்கள் அந்த கெடேரிக்கன்று போட்டா அதை வளர்த்தி அதை பால் கிடைக்கும். அவருடைய வளர்த்தி அது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். அந்த திட்டத்தையும் முடக்கி இருக்கிறாங்க. ஆக இந்த திட்டத்தை எல்லாம் மீண்டும் கொண்டு வர வேண்டுமென்றால் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும்.